ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கிச்சனில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வீட்டுக்கு வந்து நம்ம மீனாவோட அம்மா வந்து வந்திருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாக்கு வந்து தாலிப்பிரிச்சு கோக்குறதுலாம் வந்து சொல்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க. உடனே நம்ம விஜயா வந்து எப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நடிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக நடிக்கிறாங்க. வாங்க 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 சம்மந்தி, தாலிப்பிரிச்சு கொடுக்குறது மீனா தான் முன்னாடி நடத்துகிறோமா, நாளாக நடத்தக்கூடாதா, நான் உங்கள் வீட்டோட சம்மந்தி தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி அப்படின்றாங்க. சரி நான் வந்து முன்னாடி நின்று நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நான் தான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்று சொல்கிறாங்க. சொன்னக்காரர் பார்த்திங்கன்னா மீனா கேட்குறாங்க, என்ன மீனா அப்படிங்கிறோம், நீங்கள் இப்படி பேசுனதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க விஜயா பற்றி, பரவாயில்ல ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஏன்னா பார்வதிக்கும் விஜயாவுக்கும் தானே தெரியும் வீடியோக்காக தான் விஜயா வந்து நடிக்கிறாங்கன்றது. சரின்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்து போகிறாங்க, ஆட்டோவில் வந்து கிளம்பி வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்படி ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்வதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, விஜய் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுலாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தாலிப்பிரிச்சு சீதா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சீதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வாங்க வாங்க சம்மந்தி வாங்க, நீங்கள் தள்ளி நிற்கிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பொண்ணு விஷயத்துக்கு நம்ம தான் முன்னாடி நின்று நம்ம நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வந்து எப்போ போல் போய் மீன் சீதாவோட ஹஸ்பண்ட்டை போய் கை கொடுக்காங்க. கை கொடுத்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீதாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கை கொடுக்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க கேட்டோன்னே சீதா பார்த்து, சீதா நீ நல்லா இருக்கே அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. உடனே வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா மீனாக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ சீரியல் அவ்வளோதான்.